இக்கால இலக்கிய தகவல்கள். கவிதை மரபு கவிதை. பாரதியார். இயற்பெயர் சுப்பிரமணியம் சுப்பையா என அழைக்கப்பட்டார். பெற்றோர் சின்னசாமி ஐயர், லட்சுமி அம்மாள். ஊர் எட்டயபுரம். வாழ்நாள் 11/12/1882 முதல் 11/9/1921 வரை 39 ஆண்டுகள். எட்டயபுர சமஸ்தான புலவர்கள் பாரதி என்ற பட்டம் அளித்தனர். மன்னன் அளித்தான் என்றும் கூறுவார்கள். சமஸ்தான புலவர்கள் அளித்தனர் என்றும் மன்னன் அளித்தான் என்றும் கூறுவார்கள். அறிவில் சிறந்த இல்லறத்தாருக்கு கொடுக்கப்படும் பட்டம் பாரதி. ஞானத்தில் உயர்ந்த துறவிகளுக்கு கொடுக்கப்படும் பட்டம் சரஸ்வதி. அறிவில் பாரதி, ஞானத்தில் உயர்ந்த துறவிக்கு கொடுக்கப்படும் பட்டம் தான் சரஸ்வதியா. பாரதி, சரஸ்வதி இரண்டுமே கலைமகளின் வேறு பெயர்கள். எட்டயபுரம் மன்னரின் பரம்பரையை கூறும் நூல் வம்சமணி தீபிகை. இதனை கவிகேசரி சாமி தீட்சிதர் பதிப்பித்தார். இதனை இளசீமணி என்பவர் 2008 மறுபதிப்பு செய்தார். இதனை திருத்தி பதிப்பிக்க வேண்டும் என்ற பாரதியின் ஆசை நிறைவேறவில்லை. தன்னை ஜெல்லிதாசன் என்று அழைத்து கொண்டார். புனைப்பெயர்கள் காளிதாசன், சக்திதாசன், சாவித்ரி ஒரு உத்தம தேசாபிமானி, நித்திய தீரர் ஜெல்லிதாசன். காளி, சக்தி, சாவித்ரி ஒரு உத்தம தேசாபிமானி, நித்திய தீரர் ஜெல்லிதாசன். தம் பூநூலை கனகலிங்கம் என்ற ஆதி திராவிடருக்கு அளித்தவர். புதுக்கவிதைக்கு முன்னோடி. பாரதியின் புதுக்கவிதை முன்னோடி வால்வீட்மன். தம் பாடல்களுக்கு தாமே மெட்டு அமைத்த கவிஞர் அப்படிங்கிறாங்க. தன்னோட பூநூலை கனகலிங்கம் அப்படிங்கிறவருக்கு அளித்தாரா. கனகலிங்கம் என்ற ஆதி திராவிடருக்கு அளித்தவர். தம் பாடல்களுக்கு தாமே மெட்டு அமைத்த கவிஞர் அப்படின்னு சொல்லலாம் பாரதியாரை. பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்தவர். அந்த இயர் 1912. 1912. 1812 திருக்குறளை மலையத்து வாசகன் தானே அவர் தான் இது பண்ணார். அதே மாதிரி பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்தவர் 1912. கவிதையில் சுயசரிதை எழுதிய முதல் கவிஞர். பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்தவர் எப்போ அப்படின்னா 1912. கவிதையில் சுயசரிதம் எழுதிய முதல் கவிஞர். 1905 சக்கரவர்த்தினி என்ற இதழ் தொடங்கினார். கர்மயோகி, பாலபாரத் ஆங்கில இதழ் ஆகியவற்றை நடத்தினார். சுதேசமித்திரன் என்ற இதழின் துணையாசிரியர், இந்தியா என்ற இதழின் ஆசிரியராகவும் சில காலம் பணியாற்றினார். இது இவரின் சொந்த இதழ். விஜயா என்ற நாளிதழின் ஆசிரியராகவும் இருந்தார். தொடர்ந்து ஆசிரியராக இருந்த ஒரே நாளிதழும் விஜயாதான். சென்னை சனசங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் பாரதி. சென்னை சனசங்கம். இந்தியா என்ற இதழ் ஆசிரியராக சில காலம் பணியாற்றினார். விஜயா என்ற நாளிதழின் ஆசிரியராகவும் இருந்தார். சென்னை ஜனசங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார் பாரதி. நிவேதா தேவியை சந்தித்த பின் பாரதி தீவிரவாதி ஆனார். பல மொழிகளில் நல்ல புலமை பெற்றவர். பாரதியின் முக்கிய நண்பர்கள் பரளி நெல்லையப்பர், தம்பின்னு கூட அவரை சொன்னாங்க என்று பாரதியாரால் அழைக்கப்பட்டவர் வா ராமசாமி, பாரதிதாசன். மொத்தம் 3 பேர். பரளி நெல்லையப்பர், வா ராமசாமி, பாரதிதாசன் அப்படிங்கிற 3 பேரும். இது பாடியவை அப்படின்னா சுதந்திர பாடல்கள், தேசிய பாடல்கள், தலைவர் வாழ்த்துக்கள், பக்தி பாடல்கள், சமூக பாடல்கள், அப்புறம் பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி, முப்பெரும் பாடல்கள், வசன கவிதை, முப்பெரும் பாடல்கள் என்பன. முப்பெரும் பாடல்கள், வசன கவிதை, முப்பெரும் பாடல்கள் என்பன எது அப்படின்னு சொன்னால் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். புதுவையில் இருக்கும்போது எழுதியது குயில் பாட்டு. பாரத தாயின் துயரத்தை கூறுவது பாஞ்சாலி சபதம். இது வியாசர் பாரதத்தை தழுவியது. பாஞ்சாலி சபதம் ஒரு கண்டகாவியம். ஒரு பெருங்காவியத்தில் வரும் ஒரு கிளை கதையை தனி காவியமாக பாடுவது கண்டகாவியம் எனப்படுகின்றது. கண்டம் அப்படின்னா துண்டு. வசன கவிதை காட்சி என்ற தலைப்புடையது. நாடு மொழியும் நமதிரு கண்கள் என போற்றி பாடியவர். ஔவையாரை தமிழ் மகள் என்றவர் யார் அப்படின்னா பாரதி. கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறா கொள்வோம் என தேசிய ஒருமைப்பாட்டை வலியுறுத்தியவர் கம்பன்.
இங்கே அந்த கம்மன் வந்து கீழே உள்ளதுக்கு கங்கை நந்திபுரத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறாக்கொள்வோம் என தேசிய ஒருமைப்பாட்டை வலியுறுத்தியவர் யார் அப்படின்னா பாரதி. கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்பட்டு கொண்டவர் வந்து பாரதி. பாரதியார் பாடல்கள் முதலில் மக்களுக்கு அறிமுகம் செய்தவர், முக்கியமானது பாரதியாரோட பாடல்களை முதலில் மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் பரளி சு. நெல்லையப்பர். பாரதியார் பாடல்களை முதலில் வெளியிட்டவர் கிருஷ்ணசாமி ஐயர். வெளியிட்டவர் கிருஷ்ணசாமி ஐயர். அறிமுகம் செய்தவர் நெல்லையப்பர். பாரதி பாடல்கள் ஏவி மெய்யப்ப செட்டியாரிடமிருந்து வாங்கி நாட்டுடைமை ஆக்கியவர் ஓமந்தூர் பி. ராமசாமி ரெட்டியார். பாரதியின் கடிதங்களை நூலாக்கியவர் ஆ. பத்மநாபன். பாரதியின் கடிதங்களை நூலாக்கியவர் நாட்டுடைமையாக்கியவர் ஓமந்தூர் பி. ராமசாமி. அறிமுகம் செய்தவர் நெல்லையப்பர். வெளியிட்டவர் கிருஷ்ணசாமி ஐயர். நாட்டுடைமையாக்கியவர் ஓமந்தூர் பி. ராமசாமி. பாரதியின் கடிதங்களை நூலாக்கியவர் ஆ. பத்மநாபன். தற்போது புகழ்பெற்று விளங்கும் பாரதியின் படத்தை வரைந்தவர் ஆர்யா என்ற பாஷ்யம். பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் வாரா ராமசாமி ஐயங்கார். பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர். பாரதி சங்கத்தை தோற்றுவித்தவர் கல்கி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். அப்படின்னா அவர் நிறைய மொழி தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திடடி பாப்பா. பிறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். ஈரவாத புது நூல்கள் இயற்றல் வேண்டும். சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொண்டு இங்கு சேர்ப்பீர். இப்போ இதில் 4 பாட்டு இருக்குது. யாமறிந்த மொழிகள், அதுக்கடுத்து தேமதுர தமிழோசை, சொல்லில் உயர்வு தமிழ் சொல், பிறநாட்டு நல்லறிஞர் சாத்திரம், சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குழந்தைங்கு சேர்ப்பீர் அப்படின்னா மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் அப்படிங்கிறத அடுத்தது பக்கம். ஆண்களோடு இப்போ மாதர் வந்துச்சா, அதுக்கடுத்து ஆண்களை பற்றி பாடுறாரு. ஆண்களோடு பெண்களும் சரி நிகர் சமமான வாழ்வாம் இந்த நாட்டிலே அப்படிங்கிறாரு. ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை சாதியில். வாலிய பாரதமணி திருநாடு நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல். வாலிய பாரதமணி திருநாடு நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் அப்படிங்கிறது அடுத்த வரி. எல்லாரும் இந்நாட்டு மன்னர், எல்லாரும் ஒரு குலம், எல்லாரும் ஓரினம், எல்லாரும் இந்நாட்டு மன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு. ஞானம் படைத்தொழில் வாணிபம் மிக நன்று வளர்ந்த தமிழ்நாடு. இந்த 4மே ஞானம் படைத்தொழில் வாணிபம் மிக நன்று வளர்ந்த தமிழ்நாடு. பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம், புண்ணியங்கோடிய ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். உள்ளத்தில் உண்மைகளை உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாம். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும். பக்தி செய்வீர் ஜெகத்தீரே பயனுண்டு பக்தியாலே. காதல் போயின் சாதல். பாட்டினே நெஞ்சை பறிகொடுத்த பாவியேன், பாட்டினை போல ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இஜகத்தினை அழித்திடுவோம் அப்படிங்கிறது ஒரு பாடல். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீ கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படிங்கிறதும். கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம் என தேசிய ஒற்றுமையை வலியுறுத்தியவர் அப்படிங்கிறது பாரதி. செப்பு மொழி 18 உடையால் ஏனி சிந்தனை ஒன்றுடையாள் அப்படிங்கிறதும். என்று தோன்றியவள் என்று உணர முடியாதவளாம் எங்கள் தாய் பாரத தாய் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு. அவையாரை தமிழ் மகள் என்றவர். கம்பன் இசைத்த தமிழெல்லாம் நான் என்று பெருமைப்பட்டு கொண்டவர். பாம்பு கொடியவன் சொல்கிறான் அவன் பாகன் அழைக்க வருகிறாள். அதாவது பாஞ்சாலி சபதத்தில் இந்த பாட்டு வருது. பாம்பு கொடியவன் துரியோதனன், அவள் பாஞ்சாலி சபதம் துரியோதனன் துச்சாதனிடம் சொல்லியது. தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும். பாஞ்சாலி சபதம் அர்ஜுனன் பீமனிடம் சொன்னது. தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்களா, அது எதில் வருது அப்படின்னா பாரதியாரோட வரி தான். எதில் அப்படின்னா பாஞ்சாலி சபதம் அர்ஜுனன் பீமனிடம் சொன்னதான். கட்டுண்டோம் பொறுத்திருப்போம் காலம் மாறும். செந்தமிழ் நாடனும் பொதுநிலை அப்படிங்கிற இன்பத்தேன் பாயுது கதுநிலை அந்த பாடல். சிந்து நதியின் மீசை பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே அப்படிங்கிற பாட்டு. ஓன்மிக விரும்பு தையலை போற்று அப்படிங்கிறதுலாம் புதிய ஆத்திச்சூடி. சிறுவர் சீரு அப்படிங்கிற சிறுவர் சீரு புதிய ஆத்திச்சூடி. ஓன்மிக விரும்பு சிறுவர் சீரு. பாரதியார் ஒரு அவதார புருஷர், இவர் நூலை தமிழர் வேதமாக கொள்வார்களாக அப்படிங்கிற அதாவது பாரதியார் ஒரு அவதார புருஷர், இவர் நூலை தமிழர் வேதமாக கொள்வார்களாக. பரளி சு. நெல்லையப்பர். பாரதியை நினைத்து விட்டாலும் சுதந்திரத்தின் ஆவேசம்
சுருக்கென்று ஏறும் இந்தியன் நான் என்றிடும் நல் இருமாப்பு உண்டாம் அப்படின்னு சொல்கிறது நாமக்கல் கவிஞர். பாரதியாரை ஒரு அவதார புருஷன் சொல்கிறது நெல்லையப்ப. சுருக்கன்று ஏறுவது சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கன்று ஏறும் இந்தியன் நான் என்றிடும் நல் இருமாப்பு உண்டாம் அப்படின்னு சொன்னால் நாமக்கல் கவிஞர் சொல்கிறாரு. செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில் இந்நாட்டினை கவிழ்க்கும் பகை கவிக்கும் கவி முரசு நீடுதுயில் நீக்க வந்த பாடி வந்த நீலா காடு கமலும் கற்பூர சொற்க கற்பனை ஊற்றாம் கவிதையின் புதையல் திறம்பாட வந்த மறவன் அறம்பாட வந்த அறிஞன் என்னவென்று சொல்வேன் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் தமிழுக்கு அப்படிங்கிற இந்த வரியெல்லாம் பாரதியை சொன்னது யார் அப்படின்னு கேட்டால், இப்போ உதாரணமாக சிந்துக்கு தந்தை யார் சொன்னது அப்படின்னு கேட்டால் பாரதிதாசன் பாரதியாரை சொன்னார் அப்படிங்கிறது தான் இது. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை தமிழ் தொண்டன் பாரதி தான் செத்ததுண்டோ அப்படின்னு சொல்கிறதும் பாரதிதாசன் தான். யார் அப்படின்னா பாரதியாரை. ஓகே.